ஸோ இன்றைக்கி நம்ம படிக்க போகிற டாப்பிக்கு பேர் வந்து இன்ஸ்டன்ஸ் ஸ்டோரேஜ். வாட் இஸ் இன்ஸ்டன்ஸ் ஸ்டோரேஜ்? இன்ஸ்டன்ஸ் ஸ்டோரேஜ் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணுறோம், சரியா? எனிவே நான் இன்னொரு வாட்டி நம்ம ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஒரு இன்ஸ்டன்ஸை லான்ச் பண்ணி ஒரு வாட்டி லான்ச் பண்ண போகிறேன். இன்ஸ்டன்ஸ் லான்ச். ஆக்சுவலி இன்ஸ்டன்ஸஸில் நமக்கு நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. அந்த ப்ரைஸிங் பற்றி, டெம்ப்ளேட் பற்றி, அந்த இமேஜ் எடுக்கிறது பற்றி, இது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். அது வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த வர அப்கமிங் கிளாஸஸில் இன் டீட்டெயில்டு ஆன ஒரு கிளாஸில் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு விண்டோஸ் இன்ஸ்டன்ஸை லான்ச் பண்ணுறேன். ஸோ உங்களை எல்லாருக்குமே தெரியும் எப்படி ஒரு விண்டோஸ் இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணுறதுன்னு. எனிவே நான் இன்னொரு வாட்டி ஒரு ரீகேப் பண்ணுறதுக்காக நான் நார்த் வெர்ஜீனியா ரீஜியனில் விண்டோஸ் ஆன பேரில் ஒரு விண்டோஸ் இன்ஸ்டன்ஸ் EMI செலக்ட் பண்ணிவிட்டு லான்ச் பண்ண போகிறேன். 2025 இது வந்து எனக்கு ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். 2019 செலக்ட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ப்ளஸ் இந்த வர கான்ஃபிகரேஷன் கீழே இன்ஸ்டன்ஸ் டைப், இது லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ இன்ஸ்டன்ஸ் டைப் செலக்ட் பண்ணிங்கன்னா 1 CPU 1 GB RAM, அதில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா 1 CPU 2 GB ஆர் 4 GB செலக்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் இருக்கட்டும். 2 GB போதும், பட் 4 GBனா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். கீபேர் உங்களை எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஆல்ரெடி ஒரு கீபேர் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த கீபேரை யூஸ் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் இந்த அவைலபிலிட்டி ஆப்ஷன்ஸு, நெட்வொர்க் பற்றி இதெல்லாம் டிஃபால்ட்டாக விட்டுருங்க. தென் நான் வந்து ஒரு டிஃபால்ட் செக்யூரிட்டி குரூப் இருக்குது, அந்த செக்யூரிட்டி குரூப்பில் நான் இந்த இன்ஸ்டன்ஸுக்கு அசோசியேட் பண்ணிடுறேன். தென் இங்கே பாருங்கள், இதுதான் நம்ம டாபிக் ஹைலைட். இப்போ ஒரு இன்ஸ்டன்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க பை டிஃபால்ட்டாக AWSல அப்படின்னா, இங்கே என்ன நடக்குது, கான்ஃபிகர் ஸ்டோரேஜ் 30 GB ஒரு ரூட் வால்யூம் க்ரியேட் ஆகுது. இங்கே வந்து ஆக்சுவலாக 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் இருக்குது. ஸ்டோரேஜோட ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் பேசணும், அது வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் வேறு கிளாஸஸில் பேசலாம். இங்கே ரூட் வால்யூம்னு ஒன்று இருக்கும். ரூட் வால்யூம் எப்படின்னா, ஒரு இன்ஸ்டன்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க ஆனால் அதுக்கு ஒரு வால்யூம் க்ரியேட் ஆகும், வால்யூம்னு சொல்லுவாங்க. இந்த வால்யூம் தான் இங்கே ஆக்சுவலாக ஹார்ட் டிஸ்க், சரியா? ஹார்ட் டிஸ்க் தான் இங்கே வால்யூம்னு சொன்ன உடனே நீங்கள் ஹார்ட் டிஸ்க்காக கன்சிடர் பண்ணணும். அதில் 2 டைப்ஸ் ஆஃப் வால்யூம் இருக்கும். ரூட் வால்யூம்னு ஒன்று இருக்கும், டேட்டா வால்யூம்னு ஒன்று இருக்கும். முடிஞ்சால் இதே கிளாஸில் நம்ம டேட்டா வால்யூம் பற்றி பேசுவோம். அண்ட் ரூட் வால்யூம் 2 சினாரியோ நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ ரூட் வால்யூம் எப்படி ஒர்க் ஆகும்னா, நீங்கள் ஒரு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அந்த இன்ஸ்டன்ஸ் கூடவே ஒரு ஹார்ட் டிஸ்க் க்ரியேட் ஆகுமா, அதுதான் ரூட் வால்யூம். ஸோ ரூட் வால்யூம் இஸ் a type of volume which creates automatically during creation of instance while creating whatever. ஸோ இது வந்து விண்டோஸ் இன்ஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா 30 GB வால்யூம் டிஃபால்ட் சைஸில் க்ரியேட் ஆகும். இதே லினக்ஸ் இருந்துச்சுன்னா 8 GB வால்யூமாக க்ரியேட் ஆகும். நம்ம வேணும்னா இந்த நம்பர் மாற்றிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த டைப்ஸை பற்றியெல்லாம் இருக்க GP2 GP3 HDD ப்ரொவிஷன்ட் ஆப்ஷனு, இதெல்லாம் சில டெர்மினாலஜிஸ், இதெல்லாம் நான் வேறு கிளாஸில் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஏன்னா இது ஒரு டெமோ பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இன்ஸ்டன்ஸ் படித்தோம், EMI பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம், உடனே வால்யூம்ஸ் பற்றி பேசணும். பட் சில டீட்டெயில்ஸ் சப்ஜெக்ட் இருக்குது, டெப்த் சப்ஜெக்ட் we will discuss definitely in the another classes. ஸோ க்ளவுட் ஸ்டோரேஜில் கான்ஃபிகர் ஸ்டோரேஜில் 30 GBக்கான ஒரு ரூட் வால்யூம் க்ரியேட் ஆகுது. வேணும்னா இன்னொரு வால்யூம் கூட நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எந்த எக்ஸ்ட்ரா வால்யூம் நான் க்ரியேட் பண்ணலை, எக்ஸிஸ்டிங் ரூட் வால்யூம் வச்சுட்டு நான் ப்ரொசீட் பண்ணுறேன். 30 GBயில் இருக்குது. லான்ச் இன்ஸ்டன்ஸ்ன்னு கிளிக் பண்ணிட்டேன். இது லான்ச் ஆகிறதுக்கு ஒரு 5 minutes ஆஸ் யூஷுவல் எடுத்துக்கும். இட்ஸ் கெட்டிங் ரெடி நவ். இன்ஸ்டன்ஸ் ஸோ இது வந்து 2x2 இனிஷியலைசிங் ஸ்டேட்டில் வரும். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், இது லோட் ஆகி வரணும். ஒன்ஸ் இது இன்ஸ்டன்ஸ் ரெடி ஆகிடுச்சுன்னா நம்ம லாகின் பண்ணிவிட்டு
உள்ள டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் போய் அந்த டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் எப்படி ஆக்சஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலான்னு நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த இன்ஸ்டன்ஸு ரெடி ஆகிருக்கு 2x2 செக். ஸோ எனக்கு இப்போ பப்ளிக் ஐபி இருக்கும். பப்ளிக் ஐபி யூஸ் பண்ணிவிட்டு பாஸ்வேர்ட் டீக்ரிப்ட் பண்ணிவிட்டு நான் இங்கே லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ ஐ காப்பி பப்ளிக் ஐபி யூஸிங் திஸ் ரெமினா ரிமோட் டெஸ்க்டாப் பண்ண ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி என்னால் இந்த இன்ஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ ஃபர்தர் டவுன் get password, use key to decrypt password, copy and paste it here, connect, yes. So in the Windows VM login ஆகுது. ஒன்ஸ் இந்த விண்டோஸ் விஎம் லாகின் ஆனதுக்கப்புறமா நம்ம டிஸ்க் யூட்டிலிட்டி, அதான் டிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்ன ஒன்று யூட்டிலிட்டி இருக்குது. அந்த டிஸ்க் மேனேஜ்மெண்ட்குள்ளே போய் நம்ம செக் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் எத்தனை டிஸ்க் இருக்குது, என்ன மாதிரி பார்ட்டிஷன்ஸ் இருக்குது, எவ்வளோ ஜிபியில் இருக்குன்னு நம்ம பார்க்க முடியும். இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கிறதுக்கான ஆர்கிடெக்சர் இங்கே நீங்கள் பார்க்க முடியும். இங்கே பாருங்கள், ஒரு விண்டோஸ் இன்ஸ்டன்ஸு நம்ம ஈஸ்ட் ரீஜியனில் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த இன்ஸ்டன்ஸ்க்கு ரூட் வால்யூம், இந்த ஐகான் தெரியுதா, இந்த ஐகான் இது வந்து ரூட் வால்யூம்க்கான ஐகான், ஹார்ட் டிஸ்க்கான ஐகான். ஸோ அதான் 30 GB வச்சுருக்கேன்னா. ஸோ விண்டோஸ் இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணிங்கன்னா 30 GB ஆட்டோமேட்டிக்லி ரூட் வால்யூமாக க்ரியேட் ஆகும். மினிமம் அது, மேக்ஸிமம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ காமிக்க போகிறேன் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணான்னு. முதல்ல விண்டோஸ் விஎம் அதான் இன்ஸ்டன்ஸ்குள்ளே போய் ரிமோட் டெஸ்க்டாப்பில் நான் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுறேங்க. அண்டர் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஆர் பவர் ஷெல் கூட யூஸ் பண்ணலாம் நீங்கள், சேம் கமாண்டு தான். நான் அந்த கன்வீனியன்ட்காக ஃபாண்ட்ஸ் எல்லாம் மாற்றிக்கிறேங்க. இந்த கலர் கூட மாற்ற முடியும். ஸோ டிஸ்க்கு mgmt.msc டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கன்சோல் ஓப்பன் ஆகும். இந்த கன்சோலில் டிஸ்க் 0 30 GB இருக்குது. சரியா, 30 GB. நம்ம அதே தானே க்ரியேட் பண்ணியிருந்தோம். அதில் டோட்டல் ஒரு பார்ட்டிஷன் தான் இருக்குது, சி பார்ட்டிஷன். சம்டைம்ஸ் நமக்கு இந்த சி பார்ட்டிஷன் ஸ்ப்ளிட் பண்ணணுன்னா என்ன பண்ணுவோம், ஷ்ரிங்க் பண்ணுவோம். நம்ம லேப்டாப் புதுசாக வாங்கிட்டோம், அதில் 500 GB ஹார்ட் டிஸ்க் இருந்தால் இல்லை 1 TB ஹார்ட் டிஸ்க் இருந்தால் அந்த பார்ட்டிஷன்ஸ்குள்ளே போய் பார்த்தா ஒரே பார்ட்டிஷனாக இருக்கும். ஷ்ரிங்க் பண்ணிவிட்டு நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். பட் இங்கே நம்ம ஷ்ரிங்க் பண்ணலை. இமேஜின் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். சரியா, நீங்கள் ஒரு இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணியிருக்கீங்க, 30 GB வால்யூமில் க்ரியேட் ஆகிருக்கு. அந்த அத்தாரிட்டி பர்சன், ஓகேவா, மேனேஜரோ இல்லை அந்த டெவலப்மெண்ட் டீமில் ஒரு ரிக்வெஸ்ட் ரைஸ் ஆகி வருது. என்ன, நம்ம AWS க்ளவுடில் லான்ச் பண்ணியிருக்க விண்டோஸ் இன்ஸ்டன்ஸ்க்கு 30 GB சைஸு பத்தலை, அதுக்கு ஒரு 10 GB எக்ஸ்ட்ரா க்ரியேட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ தே வாண்ட் 10 GB மோர். ஸோ எக்ஸ்ட்ரா 10 GB வேணும், டோட்டல் 40 GB வேணும், அவ்வளோதான். ஸோ ஹவு டு இன்க்ரீஸ் த சைஸ் ஆஃப் த வால்யூம், ஒரு இன்ஸ்டன்ஸ் ரூட் வால்யூமோட சைஸை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலான்னு தான் நம்ம இப்போ இந்த லேபாக பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சின்ன நோட்ஸ் எல்லாம் இருக்குது, நீங்கள் வேணும்னா நோட் பண்ணிக்கலாம். இங்கே என்ன சொல்கிறேன், a type of storage used to attach EC2 instance. It is known as volumes. Volumes are nothing but hard disk. Root volume டிஃபால்ட் வால்யூமாக இருக்கும். டேட்டா வால்யூம் மேனுவலாக நம்ம க்ரியேட் பண்ண வேண்டியது இருக்கும். இது அப்புறமா நம்ம பார்க்கலாம். விண்டோஸ் இன்ஸ்டன்ஸ் இருந்தால் 30 GBயில் க்ரியேட் ஆகும். லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ் இருந்தால் 8 GBயில் க்ரியேட் ஆகும் ரூட் வால்யூம், பை டிஃபால்ட்டாக ஒரு வால்யூம். அது எப்படி என்னது நம்ம பார்த்துட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, வி கோ டு இன்ஸ்டன்ஸ். இந்த 30 GB இருக்குது. இந்த வால்யூம் எங்கே க்ரியேட் ஆகிருக்கும், அது எப்படி போய் பார்க்கணும், எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னு தான் நம்ம பார்க்கணும். இன்ஸ்டன்ஸ் இருக்குது ஆல்ரெடி, இங்கே தெரியும் நமக்கு விண்டோஸ்ன்னு. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா, இதே EC2 டேஷ்போர்டில் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்தீங்கன்னா இங்கே வால்யூம்ஸ்ன்னு இருக்கும். ஸோ வால்யூம்ஸ் ஆர் நத்திங் பட் ஹார்ட் டிஸ்க். இங்கே இருக்குது பாருங்கள். ஆனால் நேம் டேக் வரல, சரியா. நான் ஒரு நேம் டேக் கொடுத்துட்றேன், லைக் விண்டோஸ் ரூட் வால்யூம்னு ஷார்ட்கட்டில் வால்யூம், ரூட் வால்யூம்.
அது இல்லை, நான் கொடுத்துட்டேன். ஒரு எடிட் மார்க் கிளிக் பண்ணிவிட்டு GP2 டைப்பில் இருக்க 30 GB சைஸில் இருக்க IOPS பற்றி நான் இன்னும் டிஸ்கஸ் பண்ணலை, நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். ப்ளஸ் த்ரூபுட் பற்றி நான் இன்னும் பேசலை. ஸ்னாப்ஷாட்டு நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குங்க. we will discuss in upcoming classes. இந்த வால்யூம் இருக்கா, இந்த வால்யூம் என்ன பண்ணுங்க, மாடிஃபை பண்ணுறோம். we are going to change the size of the volume. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 40 GBக்கு இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. let me increase to 40 GB. 40 GB. அப்போ மினிமம் 1 GB-யா, சரியா? ஆனால் மினிமம் 1 செலக்ட் பண்ணி குறைக்க முடியாது இப்போ, சரியா? ஏன்னா ஓஎஸ் வால்யூமை 1 GB-லாம் ஓஎஸ் வர முடியாது. அது ஒன்று. ஒரு வாட்டி சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா டிக்ரீஸ் கூட பண்ண முடியாது. இது ரெண்டாவது பாயிண்ட்டு. ஸோ அதனால் நம்ம டிக்ரீஸ் எல்லாம் பண்ண முடியாது, இன்க்ரீஸ் தான் பண்ண முடியும். அப்போ யாராவது ஒருத்தர் வந்து தெரியாமல் நைட் ஷிஃப்டில் தூக்கத்தில் ஒரு 40க்கு பதிலாக 400 இல்லை 4000 கொடுத்துட்டாங்கன்னா அவ்வளோதாங்க. யூ cannot decrease back. ஸோ பி கேர்ஃபுல் while you are typing something anywhere in the cloud. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தெரியாமல் பண்ண மிஸ்டேக்கும் ரொம்ப ரொம்ப இம்பேக்ட் ஆகிடும், நம்ம என்விரான்மெண்ட் ஆகட்டும் ஆர் நம்ம கெரியர்லேயே ஆகட்டும். இப்போ 16,384 GB which means 16 TBக்கு மேக்ஸிமம் கொண்டு போகலாம். இதான் மேக்ஸிமம் நம்பர். 40 GB இருக்குது, மேக்ஸிமம் 16,000 GBஸ்க்கு கொண்டு போகலாம். மாடிஃபைன்னு கிளிக் பண்ணிவிடுங்க. இது என்ன சொல்கிறேன், இஃப் யூ ஆர் இன்க்ரீஸிங் த சைஸ் ஆஃப் த வால்யூம் யூ மஸ்ட் எக்ஸ்டெண்ட் த ஃபைல் சிஸ்டம். அதான் சொல்கிறேன். நீங்கள் இங்கே இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா சிஸ்டமில் போய் அந்த ஃபைல் சிஸ்டம் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இது வந்து ஆப்டிமைஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இது வந்து அதான் சொல்கிறேன், ஃபியூ மினிட்ஸ் டைம் ஆகும். இதெல்லாம் ஓகே தான். ஆனால் இங்கே ஹோல் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு அந்த விண்டோஸ் வந்து ஸ்டாப்பே பண்ணலை. நம்ம இந்த இன்ஸ்டன்ஸ் ரன்னிங்லேயே இருக்குது. ரன்னிங்லேயே இருந்தாலே நம்ம என்ன பண்ண முடியுமா, மாடிஃபை பண்ண முடியும். ஸோ மாடிஃபை இன்ஸ்டன்ஸோட ரூட் வால்யூமை இஸ் பீயிங் மாடிஃபைடு நவ். பட் இங்கே செக் பண்ணுங்கள், ஒரு ஆப்டிமைசிங் அணி இருக்குது. இப்போ நம்ம ஸ்டோரேஜ் அல்லோகேட் பண்ணிட்டோம், அது ஒரு ஆப்டிமைஸ் ஆகுது, அந்த ப்ராப்பர் அல்லோகேஷன் பேக் எண்டில் நடக்குது. ஆனால் நம்ம இந்த விண்டோஸ் கனெக்டடாக இருக்கும், அதில் எந்த இம்பேக்ட் இருக்காது. சரி, இங்கே எந்த இம்பேக்ட் இருக்காது. ஐ மீன் யாராவது ஒருத்தர் வந்து ரன் பண்ணுறாரு, செக் பண்ணுறாரு, பிங் பண்ணுறாரு, ஏதோ கேம் விளையாடுறாரு, இல்லைனா ஏதாவது எக்ஸல் ஷீட்டில் ஒர்க் பண்ணுறாருன்னா அவருக்கு எந்த இம்பேக்ட் இருக்காது. மேபி கொஞ்சம் ஸ்லோனஸாக இருக்கலாம், பட் ஹி கேன் டூ த சேம் டாஸ்க். இப்போ இங்கே செக் பண்ணிங்கன்னா 40 GB மாறிடுச்சா, நான் எதுவுமே பண்ணலைங்க, சும்மா நான் காமிக்கிறேன், சரியா? எதுவுமே பண்ணல, அதுவாக லோட் ஆகி வந்திருக்கு. ஸோ சி பார்ட்டிஷனில் 40 GB வரல, அந்த டிஸ்கில் 10 GB ஆட் பண்ணதுனால 10 GB அன்அலோகேட்டட் ஸ்பேஸாக வந்திருக்கு. அன்அலோகேட்டட் ஸ்பேஸ் இன்னும் அலோகேட் பண்ணலை. இப்போ இது எப்படி அலோகேட் பண்ணலாம் அப்படின்னா, ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்று ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ சிம்பிள் வால்யூம் அது கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஒரு பார்ட்டிஷனாகவே க்ரியேட் பண்ணலாம். அந்த பார்ட்டிஷன் எல்லாம் வேண்டாம், நான் வந்து இந்த சிம்பிள் வால்யூமாக இல்லாமல் சி பார்ட்டிஷனில் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக தான் இது கேட்டோம். அது வந்து சி பார்ட்டிஷன் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்டெண்ட் வால்யூம் அண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே இருக்க 10 GB ஸ்பேஸு இந்த சி வால்யூமில் எக்ஸ்டெண்ட் ஆகிடும், விச் மீன்ஸ் டன். 40 GBக்கு 40 GB ஃபுல்லாக டோட்டலி ஸ்பேஸு அலோகேட் ஆகிடுச்சு. இப்போ திருப்பி வேணும்னா நீங்கள் இது ஸ்ட்ரிங் பண்ணிக்கலாங்க, இங்கே ஸ்ட்ரிங் பண்ணிக்கலாம், இந்த ஃபர்தராக 30 20 அப்படியெல்லாம் மாற்றிக்கலாம். ஆனால் என்ன பண்ண முடியாது, AWSோட க்ளவுடில் போய் அகெயின் வால்யூம் செலக்ட் பண்ணி மாடிஃபை பண்ணி அந்த மாடிஃபைல டிக்ரீஸ் பண்ண முடியாது. 30 GBயோ 39 GBயோ இல்லை 35 GB எல்லாம் கொண்டு வர முடியாது. இது அவ்வளோதான். தெரியாமல் பண்ணிட்டோன்னா டெலீட் பண்ணி தான் ரீக்ரியேட் பண்ணணும். இதான் ப்ராசஸ். ஸோ திஸ் இஸ் ஹவு ரூட் வால்யூம் கேன் பி மாடிஃபைட் இன் இன்ஸ்டன்ஸ். இது லேப் நம்பர் 1. ஸோ இங்கே இன்னொரு லேபு சொல்லித்தரப்போகிறேன், ஒன் மோர் லேப். இதே செட்டப்பில் இன்னொரு லேப் இருக்குது. ஹவு டு ஆட் டேட்டா வால்யூம்.
இப்போ நம்ம ஒர்க் பண்ணுற என்வாயன்மெண்ட்டில் எப்படி இருக்குன்னா ஜென்ரல் லேப்டாப் என்வாயன்மெண்ட் ஃபிசிக்கலாக சொல்கிறாங்க. லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம். லோக்கல் ஹார்ட் டிஸ்க் இருக்கும். லேப்டாப்போட இன்டர்னல் டிஸ்க்கு ஒரு 500 GB இருக்கும். அதில் நிறைய டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி ஆல்மோஸ்ட் அந்த லேப்டாப்பில் இருக்க ஃபுல் டேட்டா ஃபுல் டிஸ்க் ஸ்பேஸு ஆக்குபைட் ஆகிருக்கும். அந்த டிஸ்க்கை நம்ம மாற்ற முடியாது. அது மாற்றணுன்னா அது நிறைய ப்ராசஸ். ஓகேவா? 500 GB இருக்குது, 1000 GBக்கு மாற்றணும். இன்டர்னல் டிஸ்க்கு 1000 GBக்கு மாற்றணும். அது மாற்றணும்னா அது தான் சொல்கிறேன்னு, ஃபுல்லாக பேக்கப் எடுக்கணும், டிஸ்க்கு மாற்றணும், மறுபடியும் ரீஸ்டோர் பண்ணணும், அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் வேணும், அது கம்பேட்டிபிளாக இருக்கணும். இதெல்லாம் நிறைய சிக்கல் வரும். அதுக்கு நம்ம அப்பப்போ தேவைப்பட ஒரு எக்ஸ்ட்ரா ஜிபிக்கு என்ன பண்ணலாம், ஒரு எக்ஸ்டர்னல் டிஸ்க் வாங்கி, நம்ம நிறைய பேர் இப்படி தானே பண்ணியிருப்போம். லேப்டாப்போட டிஸ்க்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு 1 TBயோ 2 TBயோ ஒரு எக்ஸ்டர்னல் டிஸ்க் வாங்கி எக்ஸ்ட்ரா என்னென்ன டேட்டா இல்லை இந்த 500 GBலேயே யூஸ் பண்ணாத டேட்டா எல்லாமே இதில் மூவ் பண்ணிவிட்டு இந்த ஜிபி ஃப்ரீ ஸ்பேஸ் ஆகிடும். இதே மாதிரி எப்படி நம்ம ஒரு லேப்டாப் நம்ம ரியல் டைம் யூஸ் கேசஸில் எக்ஸ்டர்னல் டிஸ்க் எப்படி ஒரு எக்ஸ்டர்னல் டிஸ்க் நம்ம வாங்குகிறோமோ அதே மாதிரி இங்கே என்ன பண்ணலாம், ஒரு எக்ஸ்டர்னல் டிஸ்க் மாதிரி டேட்டா வால்யூம் அనే பேரில் க்ரியேட் பண்ணலாம். ஓகேவா? டேட்டா வால்யூம். வாட் இஸ் டேட்டா வால்யூம்? Data volume is a type of volume which we create for a extra disk space. அப்போ இதுவரைக்கும் பண்ணது டேட்டா வால்யூம் கிடையாதுன்னா இல்லை, எக்ஸிஸ்டிங் டிஸ்க் சைஸை மாற்றணும். ஓஎஸ் டிஸ்க் இருந்தது, அதோட சைஸை மாற்றணும். இது வரைக்கும் பண்ணது. இப்போ பண்ண போகிறது சைஸை மாற்ற போகிறது இல்லை, புதுசாக ஒரு டிஸ்க்கை உருவாக்குறோம். எப்படி ஒரு கடையில் போயிட்டு ஒரு பர்ச்சேஸ் பண்ணி நியூ ஹார்ட் டிஸ்க்கு வாங்குகிறோமோ அந்த மாதிரி இங்கே ஒரு நியூ டிஸ்க்கை க்ரியேட் பண்ண போகிறோம். அது எப்படி க்ரியேட் பண்ணலாம்? அதில் ஒரு சின்ன கண்டிஷன் இருக்குது. க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்னா, நீங்கள் ஒரு இன்ஸ்டன்ஸு ரீஜனில் லான்ச் பண்ணியிருப்பீங்க. ரீஜன்னா தெர் இஸ் எ ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷன் ஆஃப் த டேட்டா சென்டர்ஸ். அந்த ரீஜியனில் அவைலபிலிட்டி ஜோன் 1A, ஜோன் 1B, 1C, 1D, EF அப்படின்னா ஈஸ்ட் அந்த நார்த் வெர்ஜினியா ரீஜியனில் நம்மக்கிட்ட அரௌண்டு 6 அவைலபிலிட்டி ஜோன்ஸ் இருக்கும். 1 2 3 4 5 6. அது நீங்கள் பார்க்கணும், கன்ஃபார்ம் பண்ணணுன்னா இங்கே டேஷ் போர்டில் போங்க. AC2 டேஷ் போர்டில் இங்கே கீழே தெரியும் பாருங்கள், ABCDEF 6 அவைலபிலிட்டி ஜோன்ஸ் இருக்குது. இந்த ரீஜியனில் இந்த அவைலபிலிட்டி ஜோன்ஸில் ஏதாவது ஒரு ஜோனான டேட்டா சென்டர், இது ஏதாவது ஒரு டேட்டா சென்டருக்குள்ளே தான் என்னோடய இன்ஸ்டன்ஸு ரன்னிங்கில் இருக்குது. அது ரன்னிங்கில் இருக்க இன்ஸ்டன்ஸ் எப்படி நான் ஐடென்டிஃபை பண்ணுறது? கோ டு த இன்ஸ்டன்ஸ், இந்த ரைட் ஹேண்ட் சைடில் கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா அங்கே இருக்க ஒரு காலம், அதில் ஐடென்டிஃபை பண்ணலாம் 1B. நான் செலக்ட் பண்ணவே இல்லை, அது ரேண்டமாக செலக்ட் ஆகி வந்துடும். இப்போ 1Aல பெட்டரா 1Bல பெட்டரா, அது எங்கே வேணாலும் ஓகே தான். சரியா? எல்லா அவைலபிலிட்டி ஜோன்ஸை ஈக்குவல் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுப்பேன். ஏல பெட்டராக இருக்கும், சியில் ஸ்லோவாக இருக்கும், லாஸ்ட்டில் சூப்பராக இருக்கும், அப்படிலாம் கிடையாது. எந்த அவைலபிலிட்டி ஜோன் சூஸ் பண்ணாலும் சேம் ஈக்குவல் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இப்போ நான் ரேண்டமாக சூஸ் பண்ணேன், அதுவே ரேண்டமாக வந்திருக்கும். இப்போ நான் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, நான் ஒரு டேட்டா வால்யூம் க்ரியேட் பண்ண போகிறேன். இப்போ டேட்டா வால்யூம் అనేది நம்மளோட இன்ஸ்டன்ஸ் எங்கே இருக்குது? அவைலபிலிட்டி ஜோன் 1Bல இருக்குது. இப்போ நான் டேட்டா வால்யூம் ஒரு நியூ டிஸ்க்கு வால்யூம் க்ரியேட் பண்ணும்போது அந்த ஜோன்ஸ் அவைலபிலிட்டி ஜோன்ஸ் எல்லாம் கேட்கும் எனக்கு, எதில் வைக்க போகிற நீன்னு. நான் விட்டுட்டேன் வச்சுக்கோங்களேன் ரேண்டமாக. அது 1Aல வந்துடுச்சுன்னா அப்போ 1Aல டேட்டா சென்டரில் டிஸ்க் இருக்கும், 1B டேட்டா சென்டரில் இன்ஸ்டன்ஸ் இருக்கும். இது ரெண்டுமே கனெக்ட் பண்ண முடியாது, அட்டாச் பண்ண முடியாது. ஸோ ரொம்ப சிம்பிள் கண்டிஷன். நீங்கள் எந்த உங்களோட அவைலபிலிட்டி ஜோன் உங்களோட இன்ஸ்டன்ஸ் எந்த அவைலபிலிட்டி ஜோனில் இருக்குமோ அதே அவைலபிலிட்டி ஜோனில் உங்களோட டேட்டா வால்யூம் கூட இருக்கணும். சிம்பிள் கண்டிஷன் தான். கரெக்டாக? நீங்கள் ஒரு ரூமில் லேப்டாப் உட்காந்து வச்சுருக்கீங்க, எக்ஸ்டர்னல் டிஸ்க் வந்து இன்னொரு ரூமில் இருக்குது.
அங்கே வந்து இப்படி கனெக்ட் பண்ணிடலாமா? பெரிய கேபிள் போட்டு அது பண்ண முடியாதுன்னா, கேபிள் வருது, சின்ன கேபிள் வரும். அந்த ஹார்ட் டிஸ்க்கு எதர் அந்த ஹார்ட் டிஸ்க்கு இந்த லேப்டாப் எங்கே இருக்கோ அங்கே எடுத்துகிட்டு வந்து அந்த கேபிள் டைரெக்டாக இப்படி கனெக்ட் பண்ணுவீங்க. ஸோ லேப்டாப் அண்ட் எக்ஸ்டர்னல் டிஸ்க் ஷுட் பி இன் த சேம் ரூம் ஸோ தட் யூ கேன் அட்டாச் ஈச் அதர். அதே மாதிரி நீங்கள் லான்ச் பண்ண போகிற இன்ஸ்டன்ஸ் இல்லை பண்ணியிருக்க இன்ஸ்டன்ஸு ப்ளஸ் க்ரியேட் பண்ண போகிற வால்யூமு சேம் ரூம் அப்படின்னா சேம் அவைலபிலிட்டி ஜோனில் இருக்கணும். இதுதான் கண்டிஷன். இந்த ஒரு சின்ன கண்டிஷன் மேட்ச் ஆனாலே போதும், நீங்கள் அவைலபிலிட்டி ஜோனில் அந்த இன்ஸ்டன்ஸ் ஓட வால்யூம் க்ரியேட் பண்ணி அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஹவு டு க்ரியேட் டேட்டா வால்யூம். இதில் சேம் வால்யூம்ஸ்குள்ளே வாங்க. ரைட் ஹேண்ட் சைடில் க்ரியேட் வால்யூம் அనే ஒரு ஆப்ஷன் இருக்குது. கிளிக் பண்ணுங்கள் க்ரியேட்டுன்னு. இதில் GP2 இருக்கட்டும். நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு கிளாஸில் ஒரு டீட்டெயிலாக நம்ம படிக்கலாம். GP2, GP3, IOPS, HDD, ப்ரொவிஷன் IOPS, த்ரூபுட்டு. அதில் ஒன்றுமே இல்லை, எல்லாமே பர்ஃபார்மன்ஸ் டிஃபர் ஆகும். பர்ஃபார்மன்ஸ் ஒருத்தர் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், இன்னொருத்தர் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டு, கொஞ்சம் மீடியம் ஃபாஸ்ட்டு, சூப்பர் ஃபாஸ்ட்டு, எக்ஸ்ட்ரீம் ஃபாஸ்ட்டு, அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட். அவ்வளோதான். அதான் இங்கே டோட்டல் அந்த டிஃப்ரென்சஸ். சரியா? நான் ஒரு ஓவர் வியூ கொடுக்குறேன், அது பேஸ் பண்ணி நீங்கள் டாக்குமெண்ட் ரெஃபர் பண்ணி படிக்கலாம். எனக்கு 100 GB எல்லாம் வேண்டாம். சரியா? இந்த ஃப்ரீ ட்ரையல் கஸ்டமர்ஸ் இருக்காங்களே, ஃப்ரீ ட்ரையல் கஸ்டமர்ஸ், அவங்களுக்கு விண்டோஸ் ரூட் வால்யூம் ஆர் எனி வால்யூம், எனி ரூட் வால்யூம், எந்த VM இருந்தாலும், எந்த இன்ஸ்டன்ஸ் இருந்தாலும், லினக்ஸ் ஆகட்டும், விண்டோஸ் ஆகட்டும், 30 GB தான் ஃப்ரீயாக கொடுப்பேன். அதுக்கு மேலே நீங்கள் 1 GB எக்ஸ்ட்ரா க்ரியேட் பண்ணாலும் அதுக்கு நீங்கள் பே பண்ணணும். பர் ஹவருக்கான சார்ஜஸ் அந்த 1 GBக்கு. இப்போ நான் 30 GB ஃப்ரீ நினச்சிங்கன்னா 10 GB ஆட் பண்ணியிருக்கேன்னா அதுக்கு நான் பே பண்ணணும். ஸோ இப்போ இன்னொரு 10 GB க்ரியேட் பண்ண போகிறேன்னா இதுக்கும் நான் பே பண்ணணும். பட் என்னோடய அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணி 5 years ஆயிடுச்சுங்க. நான் எல்லாத்துக்குமே நான் பே பண்ணணும், அது வேறு விட்டுருங்க. நீங்கள் ஃப்ரீ அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, ஃப்ரீ அக்கௌண்ட் வச்சு டெஸ்ட் பண்ணுறீங்கன்னா தென் யூ ஹாவ் டு பே ஃபார் த எக்ஸ்ட்ரா GB வாட் யூ ஹேவ் கிரியேட்டட். இதெல்லாம் பர் GB காஸ்ட்டு வந்து பர் ஹவருக்கு ரொம்ப அது பைசால தான் இருக்கும். ஒரு 50 பைசா பர் ஹவர், ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ஜாஸ்தியெல்லாம் இருக்காது. ஒரு 2-3 rupees தான் இருக்கும். அந்த மொத்தம் காஸ்ட்டு 10 GBயோ இல்லை 20 GB நீங்கள் 1 hour யூஸ் பண்ணுறீங்கன்னா 3 to 4 rupeesக்குள்ளே தான் வரும். அது மேக்ஸிமம் சொல்கிறேன், அதுவும் கம்மி தான் வரும். இப்போ எங்கே வைக்கணும்? அவைலபிலிட்டி ஜோன். நான் தெரியாமல் வந்து 1CDERA ஏதாவது B தவிர வேறு எது செலக்ட் பண்ணாலும் வால்யூம் க்ரியேட் ஆகிடும், ஆனால் அட்டாச் பண்ண முடியாது. சரி பரவாயில்லையே, அப்புறமா நீங்கள் மாற்றிக்கலாம் தானேன்னா, இல்லை அதுவும் மாற்ற முடியாது. ஒன்ஸ் வால்யூம் க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா ஜோன் மாற்ற முடியாது, இன்ஸ்டன்ஸோட ஜோனும் மாற்ற முடியாது, டிஸ்க்கு நம்ம க்ரியேட் பண்ண வால்யூமோட ஜோனும் மாற்ற முடியாது. அதனால தான் முன்னாடியே நம்ம கேர்ஃபுல்லாக ப்ராப்பராக க்ரியேட் பண்ணிக்கணும். தென் ஸ்னாப்ஷாட் ஐடியெல்லாம் இப்போ வேண்டாம். என்கிரிப்ஷன் கூட நான் இப்போ பேசலை, இது டிஃபால்ட்டாக ஆஸ் இட் இஸ் அப்படியே விட்டுருங்க. டேக் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நேம் என்ன? விண்டோஸ் டேட்டா வால்யூம். விண்டோஸ் டேட்டா வால்யூம் அనే பேரில் ஒரு வால்யூம் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ ஐ ஹாவ் 2 வால்யூம்ஸ். நீங்கள் இந்த வால்யூம்ஸில் இங்கே செக் பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி 1B ரூட் வால்யூம் இருக்கும், அது கூட 1Bயில் தான் இருக்கும். இது வால்யூமோட ஸ்டேட் என்ன பாருங்கள், அவைலபிள்னா என்ன மீனிங்கு? இது இன்னும் யாருக்குமே அட்டாச் பண்ணலைன்னு. ஓகேவா? அந்த போர்ட் அவைலபிளாக இருக்குன்னு மீனிங் இது. ஸோ திஸ் இன்ஸ்டன்ஸ் திஸ் வால்யூம் இஸ் அவைலபிள் டு அட்டாச். இப்போ ஒன்ஸ் இது க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு இங்கே டிஸ்பிளேயில் வருமா? வில் யூ சி எனிதிங் ஹியர்? இல்லை, க்ரியேட் பண்ணது வேறு, அட்டாச் பண்ணுறது வேறு, 2 steps. நம்மளோட ரியல் லைஃப்பில் கூட ஹார்ட் டிஸ்க் வாங்கிட்டா கனெக்ட் ஆகிடுமா? இல்லையே, வாங்கி கனெக்ட் பண்ணணும். அப்போ தான் நம்ம டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் அந்த C பார்ட்டிஷன் D பார்ட்டிஷனாக தெரியும். ஸோ சிமிலர்லி க்ரியேட் பண்ண வால்யூம் ஆக்ஷன்ஸில் போய் இங்கே அட்டாச் வால்யூம்னு கிளிக் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்க இன்ஸ்டன்ஸ் ஐடி தெரியும். இதான் நம்மளோட இன்ஸ்டன்ஸ் ஐடி. அந்த வர விண்டோஸ் ரன்னிங்கில் இருக்க இன்கேஸ் அந்த அவைலபிலிட்டி ஜோனில் நிறைய இன்ஸ்டன்சஸ் இருந்துச்சுன்னா அங்கே லிஸ்ட் ஆகும். அப்போ நம்ம கொடுத்துருக்க இந்த டேக் தான் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. If we don't give a tag and we cannot identify the instance by name, then we have to choose identity as a ID, instance ID.
ஸோ இங்கே டிவைஸ் நேம் இது ஒரு எக்ஸ்விடிஎஃப் எக்ஸ்பேண்டபிள் வர்ச்சுவல் டிவைஸ் பிசிடி இப்படி வரும். ஸோ விண்டோஸ் இருந்தால் இப்படி சூஸ் பண்ணணுங்க. நம்ம விண்டோஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஐ வில் கோ வித் எக்ஸ்விடிபி. இந்த டிவைஸ் அது பேக்கெண்டில் அவங்களோட பேக்கெண்டில் இது செலக்ட் ஆகி வரும். அப்படியே இருக்கட்டும். அட்டாச் வால்யூம் இப்போ அட்டாச் ஆகிடும். ஒன்ஸ் இந்த வால்யூம் அட்டாச் ஆனதுக்கப்புறமா இம்மீடியட்லி இங்கே எஃபெக்ட் இருக்கும். சரியா? இப்போ நீங்கள் என்ன பார்க்கலாம், இங்கே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஆன்லைன் மாற்றிக்கலாம். ஆன்லைனை மாற்றி ரைட் கிளிக் பண்ணி இனிஷியலைஸ் பண்ணணும். அப்போ இது எம்பிஆரா ஜிபிடியா எது சூஸ் பண்ணணும்? எம்பிஆர் சூஸ் பண்ணுறீங்களா இல்லை ஜிபிடி சூஸ் பண்ணுறீங்களா? இது ரெண்டுத்தில் எது சூஸ் பண்ணலாம் அப்படி அன்னதுக்கு ஆன்சர் வந்து இங்கே ஒரு பிளேலிஸ்ட்டு பார்க்கணும் நீங்கள். சரியா? இங்கே பிளேலிஸ்ட்டில் எக்ஸாக்ட்லி ஒரு டாபிக் எடுத்துருப்பேன் நான். இந்த வர்ச்சுவலைசேஷன் ஒன்று இருக்குது. இது ஒரு பிளேலிஸ்ட்டு. இந்த பிளேலிஸ்ட்டில் இங்கே செக் பண்ணிங்கன்னா இந்த டெமோ ஹைப்பர்வி ஹார்ட் டிஸ்க் பற்றி இங்கே இருக்கும் பாருங்கள். ஜிபிடி பார்ட்டிஷன்ஸ் இங்கே கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் டோட்டலாகவே. இங்கே ஒரு ஆட் ப்ளே ஆகுது, இதுக்கு நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாட் இஸ் எம்பிஆர், வாட் இஸ் ஜிபிடி, பார்ட்டிஷன்ஸ், வால்யூம், ஃபைல் சிஸ்டம், மவுண்ட் பாயிண்ட் எல்லாமே இங்கே 1 hour டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஸோ ஒன்ஸ் இந்த கிளாஸ் முடிச்சதுக்கப்புறமா இஃப் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், இல்லை இங்கே வந்து நீங்கள் ஸ்டக் ஆகிட்டீங்க, எம்பிஆர் சூஸ் பண்ணணுமா ஜிபிடி செலக்ட் பண்ணணுமா, இப்போ ஏதோ செலக்ட் பண்ணிவிடுங்க, எம்பிஆர்ன்னு செலக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இதுக்கப்புறமா என்ன பண்ணலாம், என்னென்ன நடக்கும் அன்னதுக்கு நான் திருப்பி இன்னொரு 1 hour இங்கே கிளாஸ் எடுக்க முடியாது. ஸோ ஆல்ரெடி இங்கே இருக்குது, நீங்கள் செக் பண்ணுங்கள். ஃபுல்லாக டயக்ராமேட்டிக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். எம்பிஆரில் டிஸ்க் பார்ட்டிஷன்ஸ் எப்படி வரும்னு, அப்புறமா அது டெமோவும் காமிச்சிருப்பேன். ப்ளஸ் ஜிபிடியில் எத்தனை பார்ட்டிஷன்ஸ் வரும், மவுண்ட் பாயிண்ட் என்ன, எப்படி அது ஆக்சுவலாக விண்டோஸில் மவுண்ட் பாயிண்ட் ஒர்க் ஆகும், லினக்ஸோட மெத்தட் என்ன, இதெல்லாமே நம்ம டீட்டெயிலாக இந்த கிளாஸில் பேசியிருப்போம். யூ ஜஸ்ட் கோ த்ரூ திஸ் இந்த வீடியோ டு அண்டர்ஸ்டாண்ட் த டாபிக். நவ் ஐ எம் கம்மிங் பேக் டு அவர் டாபிக். நவ் இங்கே வந்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ வால்யூம், நெக்ஸ்ட்டு ஓகேவா. இங்கே ட்ரைவ் லேட்டர் டி அனே வரும், அப்படியே நெக்ஸ்ட் கொடுத்துடுங்க. நியூ வால்யூம் அந்த லேபிள் சரியா அப்படியே இருக்கட்டும். ஃபைல் சிஸ்டம் இது எல்லாமே நான் பேசியிருப்பேன். டு நாட் ஃபார்மேட் ஆனால் என்ன ஆகும், சிஸ்டம் ஃபைல் சிஸ்டம் NTFS FAT32 இதெல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபினிஷ் கொடுத்துட்டேன். ஸோ ஃபைல் சிஸ்டம் செட் ஆகிட்டு இந்த டிஸ்க் அவைலபிளாக வந்துடும். இப்போ நீங்கள் போய் அந்த சி பார்ட்டிஷன் இந்த கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா திஸ் இஸ் 40 GB ரூட் வால்யூம், திஸ் இஸ் 10 GB டேட்டா வால்யூம். இது வேணும்னா இன்க்ரீஸ் பண்ணலாம். அகெயின் கோ டு வால்யூம் அண்ட் கிளிக் மாடிஃபை சேஞ்ச் சைஸ்னா எக்ஸ்டெண்ட் ஆகும். எக்ஸ்டெண்ட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் இந்த அன்அலோகேட்டட் ஸ்பேஸ் வரும், அது எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா தனியாக பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணலாம். இன்னொரு டிஸ்க் அந்த மாதிரி நிறைய டிஸ்க்ஸ் ஆட் பண்ண முடியும். எவ்வளோ நம்பர் ஆனது எனக்கு தெரியலைங்க. எதுக்காகனா ஒரு எத்தனை டிஸ்க் ஆட் பண்ண முடியும் நம்ம ஒரு இன்ஸ்டன்ஸ்க்கு அது பார்க்கணுன்னா இங்கே வால்யூம் செலக்ட் பண்ணிவிட்டு அட்டாச் அண்ட் கிளிக் பண்ணுறோமா. அட்டாச் பண்ணும்போது தான் நமக்கு அங்கே ஒரு பெரிய லிஸ்ட் வரும். XVDA BCDEன்னு அந்த நம்பர்ஸ் கவுண்ட் பண்ணணும். ஸோ இது வரைக்கும் ஒரு 16 டிஸ்க் ஏதோ இருந்தது, மேபி இப்போ 32 இருக்கலாம் ஆர் மோர் தென் தட். அவங்களை கீப் ஆன் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ சில கான்செப்டில் எனக்கு நம்பர்ஸ் எனக்கு ஞாபகம் இருக்காது. ஸோ நான் அஷூர் எடுக்கிறேன், AWS எடுக்கிறேன், ஓகேவா, GCP எடுக்கிறேன், DevOps எடுக்கிறேன். அதில் நிறைய நம்பர்ஸ் எல்லாம் வருதா, என்னால் அது ஞாபகம் வைக்க முடியல, அதனால் அது நம்பர்ஸ் என்னால் கவுண்ட் பண்ண முடியாது. இஃப் யூ ஆர் டூயிங் ப்ராக்டிஸ் ஜஸ்ட் கோ த்ரூ திஸ் அண்ட் ஐடென்டிஃபை அண்ட் கவுண்ட் பண்ணிக்கோங்க. அதான் பெஸ்ட்டு திங். ஆர் வி கேன் கூகுள் இட் டு ஐடென்டிஃபை. இது மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலி ஒரு 2 லேப் இங்கே பண்ணியிருக்கோம். 1 விண்டோஸ் இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணி ரூட் வால்யூம் ஐடென்டிஃபை பண்ணி அதில் 10 GB எக்ஸ்ட்ரா சைஸு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். செகண்ட் லேபு ஒரு டேட்டா வால்யூம் அதே விண்டோஸ் இன்ஸ்டன்ஸ்க்கு க்ரியேட் பண்ணிவிட்டு அட்டாச் கூட பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் நான் என்ன சொல்லித்தர போகிறேன்னா, நம்ம லினக்ஸ் இதே மாதிரி ஒரு லினக்ஸ் பேசிக்காக சரியா லினக்ஸில் எப்படி பண்ணலாம், ஒரு டேட்டா வால்யூம் எப்படி க்ரியேட் பண்ணலாம், அதுக்குண்டான மவுண்ட் பாயிண்ட்ஸ் என்ன, கமாண்ட்ஸ் என்னன்னு சொல்லி கொடுத்துட்டு அப்புறமா ஸ்னாப்ஷாட்ஸ் என்ன இருக்குது, அந்த ஸ்னாப்ஷாட்ஸ் பற்றி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸில் படிக்கலாம். ஸோ இது வரைக்கும் இந்த கிளாஸு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் லினக்ஸ்
வால்யூம்ஸ் பற்றி அண்ட் லினக்ஸ் டேட்டா வால்யூம் எப்படி பண்ணலான்னு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.